100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்றைய தினம் முழுமையாக முடிவதற்குள்ளார, அதாவது இன்று இரவு 12 மணிக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலையை பொறுத்து இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த காலகட்டத்தில் அற்புத பலன்கள் உங்களை தேடி வரப்போகின்றது. பண வரத்து எதிர்பார்த்தது போல இருக்க போகின்றது. இன்றைய தினம் முழுவதும் முடிவதற்குள்ளார எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலையும் வெற்றியை பார்க்க போறீங்க. அதே வேளையில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து அனைத்து தடைகளையும் முறியடிக்கப் போகின்றார். அனைத்து தடைகளையும் உடைத்து எரிந்து உங்களுக்கு மிக பெரும் முன்னேற்றத்தை கொடுக்க போகின்றார். மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம்னே சொல்லணும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் முற்றிலுமாக அகலப் போகின்றது. உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் விலகி ஓடப் போகின்றார்கள். எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரத்தில் தொழிலில் லாபம் கிடைக்கப் போகின்றது. கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கூட்டு தொழில் உங்களுக்கு பெருசாக ஒத்து வராது அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா வீண் அலைச்சல்களை நிச்சயம் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது நல்லதாக இருக்கும். இருந்தாலும் மேல் அதிகாரிகளே சில நேரங்களில் உங்கள் மீது பொறாமைப்படுவாங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்றாலும் கூட இருப்பவர்களில் ஒரு சிலர் உங்களுக்கு கெட்டது செய்யவும் துணிவாங்க. என்ன காரணம்னா உங்களுடைய அதிகப்படியான திறமையின் காரணமாக பொறாமை அதிகமாக இருக்கும். எங்கே நம்மளை விட முன்னேறிடுவானோ அப்படின்ற ஒரு எண்ணத்தின் காரணமாக கெட்டது செய்ய துணிவாங்க. அந்த மாதிரியான நபர்களிடம் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நிச்சயம் அடியோடு விலகிவிடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் முற்றிலுமாக அகன்றுவிடும். கவனமாக யாரிடமும் எந்த நேரத்திலையும் பேச வேண்டியது அவசியம். பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மையை கொடுக்கும். அக்கம் பக்கத்தினருடன் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக அடுத்தவங்க விஷயங்களில் தேவையில்லாமல் மூக்கை விட்டீங்க, நுழைந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிராகவே அது திரும்பிவிடும். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் செல்லாதீங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் சொந்த விஷயங்கள், தனிப்பட்ட விவகாரங்களையும் அடுத்தவங்க கிட்ட சொல்லி அதன் மூலமாக ஒரு மன நிம்மதி பெறலாம், ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு போனீங்கன்னா அதுவும் உங்களுக்கு எதிராகவே திரும்பிவிடும். முடிந்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப விஷயங்களை, ரகசியங்களை, உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த தேவையில்லாத விவகாரங்களை நீங்களாகவே தவிர்க்க பாருங்க. நீங்களாகவே ஒரு முடிவு எடுக்க பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்பதை குடும்ப விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்லது. எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய ஒரு அற்புத நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கின்றது. வீண் அலைச்சல்கள் இருந்தாலும் பெரும் லாபத்தை உங்களால் பார்க்க முடியும். எதிர்பாலினத்தவரிடம் பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்கள் மூலமாக வீண் அலைச்சல்கள் எல்லாம் குறைய போகின்றது. நேரம் தவறி உண்பது சில பிரச்சனைகளை உண்டாக்கலாம். கொஞ்சம் அதில் கவனத்தோடு இருங்க. அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு இது ஒரு அமோக காலகட்டமாக இருக்க போகின்றது. வேலை பளு சற்று அதிகமாக இருக்கலாம். மேல் இடத்திடம் நெருக்கம் அதிகரிக்கப் போகின்றது. மனம் மகிழும்படியான காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. மாணவர்களாக இருந்தீங்கன்னா ஆசிரியர்கள் சொல்வதை கவனமாக கேட்டு அதன்படி நடந்தீங்கன்னா பெரிய வெற்றியை இந்த காலகட்டத்தில் உங்களால் பார்க்க முடியும். வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லதாகவே இருக்கும். வீண் மனக்கவலைகள் உண்டானாலும் அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் முன்னேறி கொண்டே இருக்க போகிறீங்க.
எதிர்பார்த்த செலவுகள் உண்டாக போகின்றது. எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும் அப்படின்றதுனால அதில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. அலைச்சல்களால் பெரும் லாபம் உண்டாகும். ஐயோ முடியலையே, அலைச்சலாக இருக்கே அப்படின்னாலும் லாபம் வரும்போது கொஞ்சம் மனதை தேற்றிக்கொள்வீர்கள். உங்களுடைய வாக்கு வன்மையால், பேச்சு திறமையால் காரியத்தில் வெற்றி உண்டாக போகின்றது. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் அடியோடு விலகி எதிர்த்தவர்களெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் ஓடப்போகின்றார்கள். தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா 1க்கு 2 முறை யோசிப்பது நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடம் கலந்து ஆலோசிப்பதும் நல்லதாகவே இருக்கும். கடன் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பழைய பாக்கிகள் எல்லாம் சிறிது தாமதத்திற்கு பிறகு வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருந்தாலும் பெரிய அளவிலான கடன் கொடுப்பது வாங்கிறது இந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்த மட்டும் போற்றாதீங்க. குடும்ப உறுப்பினர் தானே, நண்பர் தானே அப்படின்ட்டு உதவ போய் பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்வீங்க. பூர்வீக சொத்துக்களால் பெரும் லாபம் உண்டாக போகின்றது. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமையெல்லாம் ஏற்பட்டு நீங்கும். விருந்தினர்களுடைய வருகையால் செலவு கொஞ்சம் அதிகமாகும். வாகனங்களில் செல்லும்போது, நெடுதூர பயணங்கள் செல்லும் போதும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் என்றே சொல்ல வேண்டும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்கப் போகின்றீர்கள். திருமண வாழ்க்கை அமோகமாக இருக்கப் போகின்றது. திருமணத்திற்காக வரன் தேடி அலைந்தவர்களுக்கு, நொந்து நூலாகி வெந்து வேதனைப்பட்டு உட்கார்ந்தவர்களுக்கு, உங்களை தேடி எதிர்பார்க்காத நேரத்தில் நிச்சயம் வரன் வந்து சேரும். உங்களுக்கு ஏற்றாறு போல வரன் அமையப் போகின்றது. திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற நிலை உருவாகும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது மன மகிழ்ச்சியை கொடுக்கும். பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறப்போகின்றீர்கள். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரப்போகின்றது. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் செல்லும் பாதை சரியான பாதை தான் என்று முன்னேறி கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா வகைகளிலையும் கிரகங்களினால நன்மைகள் உண்டாக போகின்றது. இதுவரைக்கும் தோல்வியே பார்த்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் பெரிய வெற்றியில முடியும். ஒவ்வொரு வெற்றியையும் ருசித்து அனுபவிக்க போறீங்க. பல வழிகளில் உங்களுக்கு லாபம் உண்டாகிடும். ஒரு தொழில் இல்லை, பல தொழில் செய்தாலும் அனைத்திலையும் வெற்றியும் லாபத்தையும் உங்களால் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பார்க்க முடியும். தொட்டது துலங்கக்கூடிய அற்புத காலகட்டமாக, அற்புத தினமாக இருப்பதால் தொழில் செய்கிறீங்க, வியாபாரம் செய்கிறீங்க, மற்ற நல்ல காரியங்கள் ஏதாவதுல ஈடுபடுறீங்கன்னா ஈடுபட்டுருங்க. உங்களுக்கு மிக பெரும் முன்னேற்றம் காத்து கொண்டிருக்கின்றது. வெற்றி காத்து கொண்டிருக்கின்றது. சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது. தொழில் ரீதியாக உங்களால் கொடிகட்டி பறக்க முடியும். அப்படின்றதுனால நீங்கள் ஆரம்பிக்கிற ஒவ்வொரு தொழிலும் உங்களுக்கு பெரும் முன்னேற்றத்தை, லாபத்தை கொடுக்கும். மற்றவர்களை விட, மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுக்கு சுப பலன்கள் நிறைய கிரகங்களின் சாதகமான நிலையால் கிடைக்கும். அப்படின்றதுனால அதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்க. தேவையற்ற காரியங்களில் ஈடுபடுவதை அறவே தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். மற்றபடி அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. செல்லுகின்ற பாதை சரியாக இருக்கின்றதல்லவா? ஆகையால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. நல்லது தானாகவே நடக்கும். நல்ல விஷயங்களை தானாகவே நீங்களாகவே முன்வந்து செய்வீங்க. உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உறவினர்களோ நண்பர்களோ உதவி புரிவார்கள். யாரையும் கீழ்த்தரமாக, தரக்குறைவாக பார்ப்பது, பேசுவது அதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படியாப்பட்ட நபர்களை பார்த்தா அவர்களை அறவே ஒதுக்கி வைத்து விடுவீர்கள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வருமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடிவுக்கு வரும் என்பதை 100% உறுதியாக சொல்லலாம். பிரபலங்களின் நட்பு, விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இது இருப்பதால் அவங்களுடைய நட்பு அறிமுகத்தால் தொழில் வியாபாரத்தில் லாபத்தை பார்ப்பீங்க. அவங்க கொடுக்கக்கூடிய உதவி உங்களுக்கு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது அப்படின்றத உறுதியாக சொல்லலாம்.
பிள்ளை பாக்கியம் புத்திர பாக்கியம் இல்லையே என்று கஷ்டப்பட்டவர்களுக்கும் அதற்கான நல்ல செய்தி தேடி வரப்போகின்றது. மனம் மகிழும்படியான நல்ல செய்தியாக அது இருக்கும். அரசாங்க தேர்வு எழுதுபவர்கள், தேர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியான செய்தி, பெரும் வெற்றி கிடைக்கப் போகின்றது. எதிரிக்கு கூட நல்லது செய்யக்கூடிய மனம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலம் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய அந்த அன்பை பயன்படுத்தி, உங்களுடைய அந்த பாசத்தை பயன்படுத்தி, இரக்க குணத்தை பயன்படுத்தி நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாக்கக்கூடிய போலியான நபர்கள் உங்களை சுற்றி இருப்பார்கள். அவர்களையெல்லாம் இனம் கண்டு அறவே ஒதுக்கி தள்ள போறீங்க. அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கை மிக பெரும் இடத்திற்கு செல்லும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். மது, மாது, சூது, ரேஸ், லாட்டரி இந்த விஷயங்களை தவிர்த்துடுங்க. சிறப்பான வாழ்க்கை அமையும். முருகப்பெருமான், விநாயகப் பெருமான் வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தையும் யோக வாய்ப்பையும் பெற்றுத்தரும். யமனாக வந்தவர்களை கூட எதிர்த்து நின்று ஓட ஓட விரட்டுவீர்கள். அப்படி ஒரு நிலை உங்களுக்கு இருக்கின்றது. பெரும் சக்தி கடவுளின் ஆசியால் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. திடீர் புதையல், திடீர் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய வாய்ப்புகள், ராஜ யோகமெல்லாம் அடிக்கக்கூடிய நிலையும் இருக்கின்றது என்பதையும் மறுத்துவிட முடியாது. இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.